நம்ம கிட்ட ஒரு பேச்சு வட்டாரம் இருக்கு, என்னன்னா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா உன் வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கும். இப்ப உலகத்துல நிறைய இயேசுவை அறியாத மக்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்க, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? எதனால நான் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு பிள்ளைய பார்க்கணும், ஒரு மகனை நான் தேர்ந்தெடுக்கணும்? எதுக்காக அந்த டிஃபரன்ஸ்? இப்ப நிறைய அப்போ அப்படி நானே ஒருத்தர நல்லவரா தெரிஞ்சிருக்க ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை என்ன ஆகும்? தரித்திரமா போயிருமா? அப்படி எல்லாம் போகாது. உங்க வாழ்க்கையை நீங்க வாழலாம். ஆனா ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, இப்ப நான் இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்னரை பார்த்திருந்தேன் அப்படின்னா எப்படி பார்த்திருப்பேன்னா, இந்த உலகத்துல நான் எப்படி சந்தோஷமா என்னை வச்சுப்பாங்களா, என்னை இந்த உலகத்துல சந்தோஷமா நல்ல என் கூட சகஜமா இருந்து கடைசி வரைக்கும் என்னுடைய பிளான்ஸுக்கு எல்லாம் காப்பாத்துவாங்களான்னு பார்த்து ஒரு பொண்ணை நான் பிடிச்சிருப்பேன். நிச்சயமா கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்சு அவங்களும் அவங்களை என்னை நேசிப்பாங்க, நானும் அவங்களை நேசிப்பேன், ராஜா வாழ்க்கை தான் ஒரே. ஆனா விஷயம் என்ன, அதோட எண்டு ரெண்டு பேருக்கும் பிரயோஜனமா, ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போயிடும். இதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாம்சத்துல நீங்க செலக்ட் பண்றவங்க உங்களை நேசிப்பாங்க, உங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை நேசிக்க மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். பல ஊழியர்களுடைய வாழ்க்கை விழுந்து போனதுக்கு இதுவும் ஒரு அடிப்படை காரணமா இருந்திருக்கு. அவங்கள நேசிப்பாங்க, நாம நம்மளை நேசிச்சா போதும் நினைப்போம். இல்ல, உங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை அவங்க நேசிச்சாதான் உங்களால சர்வை பண்ண முடியும்.